தேவையை நான் தீர்க்கவே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்துக்கு வீடியோ எப்படி சிம்பிளாக வச்சு இந்த வீடியோ மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நீங்கள் கைடாக ஸ்கிப் பண்ணாக்கோ வீடியோ என்னென்னு சொல்லியிருக்கோம், எப்படி மேக் பண்ணிக்கோம், ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் போயிடும். இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கமாக இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் நோட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மேன் டெக்ஸ்ட் க்ளோயிங் ஷேடை ஸ்டெப் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணி சொல்லி தர போகிறோம். இந்த வீடியோக்கள் கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் ஐட்டை ஸ்கிப் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம், இல்லை அந்த க்ளோயிங் ஷேடஸ் எப்படி இந்த எஃபெக்ட் வரும்னு சொல்லி தருவோம். ஸோ அது தெரியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்காமா இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் நோட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்காமா இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் நோட் செட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, மறக்காம ஆல் நோட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் மறக்காம வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்கள்கிட்ட கரெக்ட் மாஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். கீழே இப்போ சேக்கமாக இருக்கும், கிளிக் பண்ணிட்டு 4 ஸ்பேஸ்னு கொஞ்சம் சூஸ் பண்ணிட்டு எப்போ சொல்லுங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டு கீழே பற்றி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போய்ட்டு கீழே இப்போ சேக்கமாக கிளிக் பண்ணி ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சு வீடியோஸ் அங்கே ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோஸ் அங்கே எடுத்துகிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆடியும் கொடுத்துட்டு இந்த வீடியோஸ் அங்கே டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஆடியோ ப்ளே பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த ஆடியோ ப்ளே ஆகும். நீங்கள் வந்து 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த ஆடியோ வந்து ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லி காமிக்க வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணி 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணோம். இதுக்கு எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட பேர் போய் க்ரோமில் போட்டு இந்த தமிழில் போட்டு இங்கிலீஷ் போட்டு லிரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்துடும். இப்போ வந்து இந்த பாட்டோட பேர் பார்த்து ஆல்ரெடி லிரிக்ஸ் எடுத்து வச்சுக்கேன். க்ரோம்லேருந்து ஃபஸ்ட்டு லைனை காப்பி பண்ணிக்கிறேன்ட்டு காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்களேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் லைன் டேட் பண்ணுங்கள். இது இந்த ஃபாண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கலர்னு ஒயிட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து இப்போ செகண்ட் இதையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு டூப்ளிகேட் போட்டுங்க. இந்த இதை வந்து ப்ளே பண்ணி பாருங்களேன். மொத்தமாக அந்த 2 லைன் சேர்த்து இங்கே 3.30 செகண்டாக முடியுது. இது ரெண்டையும் கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லைன்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. இதில் அப்படி நீட்டாக அவ்வளோதான். அதுக்கடுத்து அடுத்த விஷயம் காப்பி பண்ணிட்டாங்க. போயிட்டு காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா அதை எப்படி கீழே இருக்குங்க, லைட்டாக இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட் லைன் மேலே இருக்குது. செகண்ட் லைனை கிளிக் பண்ணிட்டு இப்போ டெலீட் பண்ணிடுங்க. செகண்ட் லைன் இப்போ செகண்ட் லைன் மட்டும் மிஸ் ஏன் டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. நான் தள்ளி வைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெளியே இருக்க மாதிரி இருக்குது. அந்த எஜ்ஜுக்கிட்ட நடுவில் வச்சுட்டு செகண்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சென்டர் வச்சுக்கோங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக 7 செகண்டோட முடியுது எனக்கு வந்து. முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி இதை கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டையும் இப்போ அதுக்கடுத்து அடுத்த விஷயம் கட் பண்ணிட்டு வாங்க. போயிட்டு பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணுற மாதிரி ரெண்டாவது என்ன பேஸ்ட் பண்ணுங்கள். ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக 10 செகண்ட் முடியுது. இதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றா கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிற மாதிரி அதோட வேல்யூ 0 இருக்கட்டும். கொஞ்சம் மிடியில் போய்ட்டு கொஞ்சம் கரெக்டாக 1.30 செகண்டில் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சு அதை அப்படியே 100க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அடுத்து என்ட்டு எதை சேஞ்ச் பண்ணோன்னா ப்ரேஸ் எங்கே சேஞ்ச் பண்ணோன்னா அப்படியே கீழே வந்துடுங்க. இங்கே வந்து லேயருக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டாக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே -1 கொண்டு போயிருங்க. அப்படியே இதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் எவ்வளோ வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா
0.87 வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து. செஸ்ட் ஆல்ஃபா கிடையாது, செஸ்ட் 87 வச்சுக்கோங்க. 0.87 நான் மாற்றி வச்சிட்டேன். ஆல்ஃபா எவ்வளோ வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா -1. இதுக்கப்புறம் நேராக வந்து ஓவர்லேப் வந்து 500 வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி 500. இதுக்கப்புறம் ஸ்கொயருக்கு வந்து ஸ்மூத்தாக மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் ரேண்டம் ஆர்டர் இருக்க ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அதே மாதிரி கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஓவர்லேப்பு கிடையாது, ரேண்டம் சீடை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம். அதுக்கப்புறம் அதே மாதிரி அதே இடத்துல கீ ஃப்ரேம் வச்சு அப்படியே ஒரே பாயிண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணி பாருங்களேன். கட் ஆன் போகிறோம். இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு கீழே போய் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் அப்படியே எல்லா டெக்ஸ்ட்லையும் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணி பாருங்களேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நோடு வீடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நோடு வீடியோ ஆப் எல்லாம் கவலைப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க பேசுகிற நம்பர்ஸ் மேலே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ண மாட்டேன் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா க்ளோயிங் எஃபெக்ட் எப்படி மேக் பண்ணி சொல்லி தரப்பாங்க நோடு வீடியோ ஆப்பஸ் தான். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ண மாட்டேன் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனமாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்காமாக இருக்கும். கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட போகிறோம். புதுசான வீடியோஸ் மறக்காமல் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மறக்காம வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்காமாக இருக்கும். கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்காமாக இருக்கும். கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கும் மறக்காம வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். இப்போ உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நோடு வீடியோ ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணக்கப்புறம் நியூன்ட்டு இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரேஷன்ட்டு இப்போ கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம்குள்ளே போய்ட்டு இங்கிட்ட வந்து 1080 வச்சுக்கோங்க. இங்கிட்ட வந்து 1350 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து 60 FPS வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி ப்ரிவியூ ரெசஸ் வந்து 25 வச்சுக்கோங்க போதும் உங்களுக்கு வந்து. இதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இங்கே அதான் வந்து தெரியும் கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அசஸ் ஒர்க்கில் போயிட்டு க்ளோ அண்ட் ஸ்கேன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணிட்டு எவல்யூஷன் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 28 வச்சுக்கோங்க. ப்ரேயர்ஷன் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1.08 வச்சுக்கோங்க. இது வந்து 0.5 வச்சுக்கோங்க. ஸ்கேலிங் இன்சென்ஸ் பண்ண தேவையில்ல, 0.5 மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது இன்டென்சிட்டி வந்து கலர் கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ளே போயிட்டு என்ன கலர்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா வச்சுக்கு ப்ளூ வச்சுக்கிறேன். இது எப்படி திக்காக ஆகிக்கோங்க இந்த ப்ளூ வந்து, அவ்வளோதான். இதை ப்ளே பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறப்ப வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஏன் சொன்னால் ப்ரீவியஸ் குறைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த குவாலிட்டி கம்மியான மாதிரி தான் தெரியும். இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p வந்துடும். ஸோ இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ரூட் ஆப்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரூட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்னு தெரியும் உங்களுக்கு. வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் இந்த இதை க்ரீனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆனதுக்காக பார்த்தீங்கன்னா எப்பயும் போல பிரிவில் இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். டாட்டா பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.